வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. மொத்தம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு 3665 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் மினிமம் நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் ஃபிசிக்கலுக்கு உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போனோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சார் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மினிமம் நான் இந்த மார்க் இருந்தால் எனக்கு ஃபிசிக்கல் போக சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்காக தான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவிட்டியாக இந்த என்னென்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 61, 62 மார்க்கு அல்லது அதுக்கு மேற்பட்ட மார்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 54, 55 அல்லது அதுக்கு மேலே மார்க் இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயராக இருக்கட்டும் அதுக்கு முந்தின இயராக இருக்கட்டும் ஒரே அளவு தான் கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தாங்க. பிசி, எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59, 60 அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்பெண் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸில் ஜென்ரல் கேட்டகரி போகிறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குது. அதே நீங்கள் ஃபீமேல் எடுத்துட்டிங்கன்னா 54, 55 அந்த கேட்டகரியில் இருந்தால் போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53, 54 அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்பெண் கண்டிப்பாக மெயிலுக்கு இருக்கணும். அதே ஃபீமேலுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 49, 50 இருந்தால் போதும், கண்டிப்பாக அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56, 57 அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா மென் கேட்டகிரி. அதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53, 54 இருந்தால் போதும், அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கும் சேம் அதே கட் ஆஃப் தான், 56, 57 மென்னுக்கும் ஒரு 53, 54 வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபாக வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கட் ஆஃப் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி தான் கட் ஆஃப் அவங்க கடைசியாக வெளியிடுறாங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரிடிக்ஷனை நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 54, 55 அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்பெண் இருந்தால் போதும், கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவாங்க. இது மென் கேட்டகிரிக்கு. அதுக்கடுத்து அது ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51, 50 இதுக்கு மேற்பட்ட மார்க் இருந்தால் கண்டிப்பாக அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவிட்டியாக நம்ம லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் கமெண்டில் அவங்களோட மதிப்பெண் சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த கட் ஆஃப் மார்க் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு நீங்கள் இன்னிலிருந்து ஒர்க் அவுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேறு எதுவும் இதை பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.